லாபியில் இருக்கும்போது 4 பேர் இருக்கணும், மேட்சுக்குள்ளே வந்தால் 3 பேர் தான். எந்த பிள்ளைகிட்ட தான் அப்படி பேசுவானுங்கன்னு தெரியல. சரி இருக்கிற 3 பேர் வச்சாலாமன்னு பார்த்தா செத்துக்கிட்டே இருக்கானுங்க. சரி அவனை அடித்து அவனு பார்த்தா மறுபடியும் செத்துக்கிட்டே இருக்கானுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க இருந்தாலும் சரி, என் சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி, ப்ளீஸ் என்ன உங்கள் ஸ்குவாடில் சேர்த்துப்போங்க. இவங்களை வச்சுட்டு என்னால் குப்பை குத்த முடியல. சரின்னு போனால் மறுபடியும் சேவரான் இன்னொருத்தன். இவனெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி தான் பிஆர் விளாட போகிறனோ தெரில. சரின்னு ஒருத்தனா வரான், அவன் அடிச்சுட்டு அவன் தருக்கு டோக்கன் எடுத்து அவனை ரிவைவ் பண்ணும். இன்னும் பார்த்தா 3 பேர் தான் இருந்தானுங்க. அவன் ஒருத்தான் அவனை ரிவைவ் பண்ணணும். கஷ்டப்பட்டு அவனை அடிச்சுட்டு ரிவைவ் பண்ணாங்க. எத்தனை டைம் தான் ரிவைவ் பண்ண, அந்த டைமெண்ட்டாக போய்ட்டு அவனை ரிவைவ் பண்ணால் மறுபடியும் சாவறானா. ஷூ வர என்ன ஜோன்ஸில் வரான் மாற்றிடான நாட்டம் வந்து இவன் தாங்க நம்ம டீம்மேட்டை அடித்தான். சரி இவ்வளோ பெரிய மேட்ச்சில் என்ன தான் இவனை செத்துட்டு இருந்தால் நம்ம டீம்மேட் ஆச்சா விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம டீம்மேட் மேலே கை வச்சு அவனை அடித்து எமௌண்ட் போட்டு ஒரு வழியாக இந்த மேட்ச்சை போய் அடித்தோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ்.